நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீகாந்த் என்பவர் பிறக்கும் போதே 2 கண்களும் பார்வை இல்லாம பிறந்ததுனால செல்லும் இடமெல்லாம் நிராகரிப்பு. இவ்வளவு ஏன் அவர் பிறந்ததும் அவருக்கு 2 கண்களும் தெரியாதுன்னு சொல்லி அவருடைய சொந்தங்கள் அவரை கருணை கொலை செஞ்சிருங்கன்னு சொல்லி அவங்க பெற்றோர்கிட்ட சொன்னாங்க. அவங்க பெற்றோரும் நாங்க பாத்துக்கிறோம், இது எங்க குழந்தைன்னு சொல்லிட்டு அவரை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. 10ஆம் வகுப்புல 90 விழுக்காடு மதிப்பெண் எடுத்துட்டு 11ஆம் வகுப்புல சயின்ஸ் குரூப் கேட்க போனா அங்கேயும் நிராகரிச்சுட்டாங்க. இவர் கோர்ட்ல போய் தனக்கான உரிமையை வென்று 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சயின்ஸ் குரூப்ல படிக்கிறாரு. இவருக்கு யார் அந்த குரூப் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க முகத்துல எல்லாம் கரிய பூசிட்டு 98 விழுக்காடு மதிப்பெண் எடுக்கிறாரு. மேற்படிப்புக்காக ஐஐடில அப்ளை பண்றாரு. அங்கேயும் இவரை நிராகரிக்கிறாங்க. இவர் மறுபடியும் யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய எம்ஐடில அப்ளை பண்றாரு. அங்க இவரை சிகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்று இவர் அங்க டிகிரியை முடிக்கிறாரு. யுஎஸ்ல இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. அத்தனையும் இவர் நிராகரிச்சுட்டு தான் பிறந்த நாட்டுக்கே வந்து கம்பெனியை தொடங்குறாரு. அந்த கம்பெனில 650க்கு மேற்பட்ட வேலையாட்கள் இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 60 விழுக்காடு ஊனமுற்றோருக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாரு. இப்போ இவர் 500 கோடி மதிப்பிலான கம்பெனிக்கு சொந்தக்காரர்.